தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் தளபதி விஜய். தமிழ்நாட்டுக்கு வரப்போ ஒரு மிகப்பெரிய தலைவலி. கண்டிப்பா 2020 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் அதுக்கு தக்க பதிலடியை கொடுப்பாங்க. அந்த அடியில விஜய் ரசிகர்களும் விஜய் எந்திரிக்கவே முடியாது. விஜய் எங்களை தீய சக்தின்னு சொல்றாரு, நாங்க உண்மையில ஒரு பராசக்தி. அதுக்கு எங்க தலைவர் பல்வேறு சாதனை, அது மக்கள் மனசுல மிகப்பெரிய சக்தியா, ஒரு ஆளுமையா, அவரோட திறனை வெளிப்படும் சக்தியா பல்வேறு திட்டங்களை தலைவர் இந்த ஆட்சி காலத்துல கொண்டு வந்திருக்காரு. நாங்க பராசக்தி, தீய சக்தி யாருங்கிறது வரப்போற காலத்துல மக்கள் படம் போட்டுவாங்க. மக்களே சொல்லிட்டாங்களே, திராவிட மாடல் 2.0 கண்டிப்பா அமைய போகுது. 200க்கும் மேற்பட்ட தொழில் கண்டிப்பா வெற்றி போடுறோம். உதயசூரியன் வெற்றி போடும். இங்க தளபதி திராவிட மாடல் அரசின் தமிழக முதல்வர் தான் திராவிட தளபதி. விஜய் தளபதி கிடையாது. எங்க திரையில வரவர் அவருங்க, நிஜத்துல வரவர் வருதாங்க. தீய சக்தி சொன்னவங்க எத்தனை தலைவர்கள் எங்க இருக்காங்க தெரியுமில. திமுக அழியும் சொன்ன தலைவர்கள்லாம் கல்லறைக்கு போனதாக சரித்திரம் இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. எம்ஜிஆர் இப்படியே சொன்னார், விஜயகாந்த் சொன்னாரு எம்ஜிஆர் பிடிக்க முடியல. எல்லாருமே எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர், கலைஞருக்கு நிகர் கலைஞர், ஸ்டாலினுக்கு நிகர் ஸ்டாலின், அவருக்கு எனக்கு நிகர் நான். அது மாதிரிதான். அப்ப மக்கள் முடிவு பண்ணுவாங்க, மக்கள் முடிவு பண்ணுவாங்களா. அதாவதுங்க, அவங்க புள்ளு சினிமான்ற ஒரு பிம்பத்துல இருக்காங்க. அந்த உலகத்துக்குள்ள என்ன வரல, அரசியல்ன்றது ஒரு உலகத்துக்குள்ள வரல. சினிமாம்ல ஒரு பிம்பத்துல இருக்கனாலதான் உதயநிதி ஒரு ஆளே இல்லைன்றாங்க. திரைக்கு பின்னாடி இருக்கிறவங்க அவங்க புள்ள தாங்களா, திரைக்கு முன்னாடி இருக்கிறவங்க. எங்களுக்கு தலைமை மு.க. ஸ்டாலின் தான் தளபதி. விஜய் ஒரு தற்குறி. அவன் சொந்தமா ஆன காருக்கே ஒரு இன்கம் டாக்ஸ் கட்ட முடியலன்ட்டா அவெல்லாம் ஒரு என்ன ஆளு. அவன் எப்படி நாட்டை நாளைக்கு காப்பாத்துவான்? 234 தொழில எப்படி நின்று ஜெயிச்சு காட்டுவான்? அவ்வளவு ஒரு தற்குறி. காப்பாற்ற பல தலைவர்களே இவ்வளவு நாள் போராடி காப்பாத்திட்டு இருக்காங்க. நேற்று ஒரு சினிமா நடிகர் எப்படி தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு அவருக்கு என்ன ஒரு தகுதி உண்டது, என்ன ஒரு அறிவாளி உண்டது என்பதை கேட்டுக்கொள்கிறோம். கரூர்ல நிச்சயமா ஜெத்த காரணம் விஜய் தான் காரணம். திமுக எப்படி காரணம்? நீங்க கூட்டம் போட்டதுக்கு அறிவிச்ச டைம் 7 மணி, நீங்க லேட்டான காரணத்துக்கு எப்படி திமுக காரணமா இருப்பாங்க? எத்தனை மணிக்கு வந்தாரு? நான் சொன்ன எத்தனை மணி வந்து எத்தனை மணி? முதல்வர் அங்கில கூட சொல்லட்டுமே, எங்க ஸ்டாலின் எதுனாலும் ஒத்து போவாரு. அவருக்கு பொறுமை இருக்கு, எல்லாமே இருக்கு. அவர் ஆளுமை இருக்கு, சக்தி இருக்கு, எல்லாமே இருக்கு. சமூக நீதி பொருளாளர், சமூக தலைவர் அவரு. உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு? அப்புறம் ஜனநாயக படத்துக்கு ஃப்ரீயா டிக்கெட் விட்டு இருக்க வேண்டியதானே? ஏன் விடல? ஏடிமிக்க அவரு எடப்பாடிக்கு என்ன தகுதி இருக்கு? அங்க திருநெல்வேலியில படுகொலை நடந்துச்சு, தூத்துக்குடியில. நீங்க என்ன ஒண்ணு விட்டீங்க? ஜனநாயக படத்துல இவரு இப்படி பண்றாருல, தமிழகத்துக்கு ஜனநாயக படத்தை ஃப்ரீ டிக்கெட் விட்டுற வேண்டியதானே? நம்ம ரசிகர் டிக்கெட்டுக்காக ஃப்ரீ டிக்கெட் விட வேண்டியதானே? நீங்க இவ்வளவு பண்றீங்க. 40 ரூபா பழைய கொடுத்ததே மிச்சம். நீங்க எப்படி நாளைக்கு சிஎம் வருவீங்க? விஜய், உங்களுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்களே, விஜய் அவர்களே, உங்களுக்கு ஒரு கோரிக்கை விடுக்கிறேன். நீங்க எப்படி நாளைக்கு தமிழகத்துல சிஎம் வருவீங்க? ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது, ஓட்டு கூட ஜெயிக்க முடியாது. தளபதி ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நாங்க 234 தொகுதியில் நாங்க தான் வர போறோம். நீங்க ஒரு தொகுதியில் கூட வர மாட்டீங்க. இப்ப சொல்றதான் நீங்க இது வெற்றி 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 வெற்றி. தளபதி டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்க, ஒரு தொகுதியில டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்க. நான் இப்ப சொல்றோம், ரசிகர் தொகுதியில ரசிகருக்கு அப்படியே ரசிகருக்கு இலவசம் விடுங்க. ரசிகரோட உங்களுக்கு ஓட்டு போடட்டும். ரசிகருக்கு இலவசம் விட முடியல ஜனநாயக படத்தை. பிறகு எதுக்கு மலேசியால போய் நீங்க இது பண்ணீங்க? மலேசியால போய் எப்படி தமிழத்தை மலேசியா போறீங்க? எப்படி தமிழத்தை காப்பாத்துவீங்க? சொல்லுங்க. 200 தொழிலும் ஸ்டாலின் தான் வரப்போற. உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்த ஆட்சி அமைக்கும் போது, அடுத்து 2026 ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவர் தலைமையில ஆட்சி அமைக்கும் போது எங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்களும் ஆட்சி அமைப்பார் ஒரு நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். யார் தளபதி? யார் தளபதி? மு.க. ஸ்டாலின் தான் தளபதி. விஜய் ஒரு தளபதியா? அவர் என்ன பண்றாரு? எல்லாமே ஒரு கூட்டத்தை காமிச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன தளபதி இருக்காங்க? ஸ்டாலின் தான் என்னைக்குமா தளபதி. தமிழ்நாட்டுக்கு முஸ்லீமுக்கு பாதுகாப்பாக ஸ்டாலின் தான் இருக்காப்ல. அண்ணா உதயநிதி ஸ்டாலின் நம்ம இப்போ வர எலெக்ஷனுக்கு அவர் தான் துணை முதல்வராக
கொஞ்சம் இப்பதான் கொஞ்சம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே. விஜய் தான் தமிழ்நாட்டுல ஒண்ணுமே புடுங்க முடியாது. தீய சக்தி விஜய் தான், தீய சக்தி தமிழ்நாட்டுல. விஜய் தான் தமிழ்நாட்டுல தீய சக்தி. ஸ்டாலின் தான், மீண்டும் ஸ்டாலின். வாக்களிப்பில் உதயசூரிய சின்னத்தில். யார் தளபதி? எங்க மு.க. ஸ்டாலின் தளபதி. தளபதி யார்? அவர் உதயநிதி ஸ்டாலின். தளபதி விஜய் யார் வளர்த்ததுன்னா தளபதி தான் வளர்த்தது. அவருக்கு தான் அந்த ஒரு இப்ப அடுத்து உதயசூரியன் தான் நம்மளுக்கு எல்லாமே. நாம 200 வெல்லும், 16 படைப்போம். தமிழ்நாட்டில் உதயசூரியன் நிலைக்கும். அது யார் வேணாலும் முடியாது. தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி யாரு உங்களுக்கே தெரியும், பொதுமக்களுக்கே பாதி பேருக்கு தெரியும். தீய சக்தி யாரு? நம்ம ஐயா இல்ல, நம்ம வரையாள வளர்ச்சிக்கு நம்ம ஐயா எல்லாத்துக்குமே எல்லாமே கொடுக்குறாரு. நார்மல திட்டம், அந்த திட்டம், எல்லா திட்டமும் வழங்கி வந்துகிட்டு இருக்காரு. இப்போதைக்கு நம்ம தலைமைக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு தலைவர் ஸ்டாலின் தான், தளபதியார் ஸ்டாலின் தான். அதற்கு பின்னாடி அதை எதிர்க்கிறதுக்கு யாருன்னா அண்ணன் எங்கள் தளபதி உதயநிதி ஸ்டாலின். அவரோட வரலாறு மிக இன்னமும் தமிழ்நாடு 2026 200 வெல்லுவோம். டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாதான் நல்லா இருக்கும். அதாவது கடந்த 10 வருஷமா ஏடிஎம்கே ஆட்சியில இருந்துச்சு, எந்த ஒரு நலத்திட்டங்களும் எந்த ஒரு மக்களுக்கு நலனும் நடக்கல. கடந்த ஒரு 5 வருஷத்துல மட்டும் பல நலத்திட்டங்கள், பல விளையாட்டுத்துறையில அமைச்சரா வந்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அண்ணன். வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஊராட்சி, ஒவ்வொரு நகராட்சியிலையும் நிறைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெறாங்க. விளையாட்டுத்துறையில நிறைய பேர் சாதிக்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கண்ணகி நகர் கார்த்திகா கபடியில இன்டர்நேஷனல் லெவல்ல போய் விளையாடுறாங்க, இந்தியாவுல மேட்ச் ஆடுறாங்க. அப்படின்னா அதுக்கு நம்ம உதயநிதி அண்ணன் தான் காரணம். இதே மாதிரி இன்னும் ஒரு 5 வருஷம் இருந்து அவங்களே ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாடு இன்னும் பெரிய வளரசு ஆகும். அதாவது தமிழ்நாட்டோட பொற்கால ஆட்சி காமராஜர் காலம் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு சொல்லி மறைச்சிட்டாங்க. ஆனா அது டிஎம்கேவோட ஆட்சி காலம் தான் பொற்காலம் அப்படிங்கிறது. இன்னும் ஒரு 5 வருஷத்துல கண்டிப்பா வரலாறே மாத்தி எழுதிடுவாங்க. விஜய் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி கட்சி ஆரம்பிச்சு சும்மா ஒரு டைம் பாஸ் பண்ற மாதிரி பண்ணிருக்காரு. இது வரைக்கும் ஒரு மக்களை போய் சந்திக்கல, அடித்தட்டுல இருந்து அவர் போகவே இல்லை. மக்களோட பிரச்சனைகள்லாம் அவருக்கு என்னன்னே தெரியாது. அவர் ஒரு ராஜ வாழ்க்கை அப்பல இருந்து வாழ்ந்துட்டு இப்போ அதே மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிட்டு நினைக்கிறாரு. அது கண்டிப்பா அரசியலுக்கு சாத்தியப்படாது. அவர் பின்னாடி நிற்கிறவங்க எல்லாமே ரசிகர் படைகள். அந்த ரசிகர் படைகளை சும்மா கத்துறதுக்கும் விசிலடிக்கிறதுக்கு மட்டும்தான் சரியா வருமே தவிர ஓட்டு போடுறதோ மக்களோட பிரச்சனைகளையோ மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறதோ அவங்க சிந்திக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் என்னன்னே புரியாது. நாங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கோம், இளைஞரணியில இருந்து சார்பா வந்திருக்கோம் அப்படின்னா எங்க தலைவர் என்ன பேசுறாங்கிறத கேட்கறதுக்கு வந்திருக்கோம். ஆனா விஜய் மாநாடு பக்கத்துல நடக்கும். ஆனா அவங்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, நாங்க விஜயை பாக்குறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்குறது வேற, அவங்க சொல் பேச்சை கேட்கறதுங்கிறது வேற. சொல் பேச்சை கேட்கிற பிள்ளைங்க தான் நல்ல பிள்ளைங்க தான் வரும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த பிள்ளைகள் எல்லாருமே தமிழகத்தில் சிறப்பாக வளருவாங்க.